வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எல்ஐசி பங்கின் வீழ்ச்சிக்கு பல காரணங்கள் உள்ளன. முக்கியமான சில காரணங்களை பார்க்கலாம். 1. பங்கு வெளியீட்டு அதிக மதிப்பு. எல்ஐசி தனது பங்குகளை அதிக விலைக்கு சந்தைப்படுத்தியது. முதலீட்டாளர்களின் எதிர்பார்ப்புகளை மீறியது. 2. அரசின் நிதி பயன்பாடு. ஐபிஓ மூலம் கிடைத்த பணத்தை எல்ஐசியின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தாமல் அரசு மற்ற துறைகளின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தியது. 3. போட்டியாளர்களின் வளர்ச்சி. தனியார் காப்பீட்டு நிறுவனங்கள் அதிக லாபம் அடைந்து எல்ஐசிக்கு போட்டியாக வந்தன. எல்ஐசியின் சந்தை பங்கை குறைத்தது. 4. வாடிக்கையாளர் இழப்பு. கடந்த ஆண்டுகளில் எல்ஐசி தனது வாடிக்கையாளர்களில் 20 விழுக்காடு இழந்துள்ளது. அதன் வருவாய் குறைவுக்கு வழிவகுத்தது. 5. பங்குச் சந்தை நிபுணர்களின் எதிர்பார்ப்புகள். பங்குச் சந்தை நிபுணர்கள் எல்ஐசி பங்குகள் அதன் பட்டியலிடப்பட்ட விலைக்கு உயர வாய்ப்பு இல்லை என்று கருதுகின்றனர். முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பாதித்தது. 6. பொதுத்துறை நிறுவனங்களின் செயல்திறன். பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகள் பெரும்பாலும் நஷ்டத்தில் இயங்குகின்றன. எல்ஐசி பங்குகளின் மதிப்பையும் பாதித்தது. 7. அரசின் தலையீடு. அரசின் தேவையற்ற தலையீடுகள் மற்றும் முதலீடுகள் எல்ஐசியின் ரிட்டர்னை பாதித்தன. பங்கின் மதிப்பு குறைவுக்கு காரணமாகின. 8. பங்குச் சந்தை நிலைமை. பங்குச் சந்தையின் ஏற்ற இறக்கங்கள் மற்றும் பொருளாதார சூழ்நிலைகளும் எல்ஐசி பங்கின் மதிப்பை பாதித்தன. இந்த காரணிகள் அனைத்தும் சேர்ந்து எல்ஐசி பங்கின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்துள்ளன. எல்ஐசி பங்கின் விலை ஏறுவதற்கான முக்கிய 10 காரணங்களை பார்ப்போம். 1. வலுவான நிதி முடிவுகள். எல்ஐசி தனது சமீபத்திய காலாண்டு முடிவுகளில் உயர்ந்த வருவாய் மற்றும் லாபத்தை அறிவித்தால் பங்கின் மீது முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரிக்கும். 2. சந்தை ஆதிக்கம். இந்தியாவில் வாழ்க்கை காப்பீட்டுத் துறையில் எல்ஐசி ஆதிக்கம் செலுத்துகிறது. மொத்த சந்தை பங்கின் 60 விழுக்காடு முதல் 70 விழுக்காடு வரை எல்ஐசி கையில் உள்ளது. அதன் பங்குகளுக்கு நீடித்த தேவை உருவாகிறது. 3. முதலீட்டாளர்களின் அதிக ஈர்ப்பு. எல்ஐசி பங்குகள் அவ்வப்போது மலிவாக கிடைக்கும் போது லார்ஜ் ஸ்கேல் முதலீட்டாளர்கள் FIIs வாங்குவதால் பங்கு விலை உயரும். 4. PSU பங்குகளின் மீதான நம்பிக்கை. சமீபத்தில் பல பொதுத்துறை நிறுவன பங்குகளின் மதிப்பு உயர்ந்துள்ளன. எல்ஐசி போன்ற பெரிய நிறுவனம் நல்ல வருமானம் பெற்றால் அது பங்குகளுக்கு பெரும் ஆதரவு அளிக்கலாம். 5. அரசு கொள்கைகள் மற்றும் ஆதரவு. அரசு எல்ஐசி பங்குகளை மேலும் வலுப்படுத்தும் திட்டங்களை செயல்படுத்தினால் முதலீட்டாளர்கள் அதில் அதிக நம்பிக்கை கொள்ளலாம். 6. பங்குச்சந்தை சரியான நிலை. மொத்த பங்குச்சந்தை சென்செக்ஸ் நிஃப்டி ஏறியிருந்தால் எல்ஐசி பங்கு போன்ற பெரிய நிறுவனங்களின் பங்கு விலையும் கூடும். 7. பங்குகளின் மீள்வாங்குதல் பைபேக் அல்லது உயர்ந்த மாதிரிக்கு டிவிடெண்ட் அறிவித்தல். எல்ஐசி தனது பங்குகளை மீண்டும் வாங்க பைபேக் முடிவு செய்தால் அல்லது அதிக டிவிடெண்ட் அறிவித்தால் பங்கு விலை அதிகரிக்கும். 8. புதிதாக வழங்கப்படும் இன்சூரன்ஸ் திட்டங்கள். எல்ஐசி புதிய லாபகரமான காப்பீட்டு திட்டங்களை அறிமுகப்படுத்தி சந்தை பங்கை கூடுதலாக கைப்பற்றினால் பங்கு விலையை மேம்படுத்தலாம். 9. பன்னாட்டு முதலீட்டாளர்கள் FIIs ஆர்வம். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எல்ஐசி பங்குகளில் அதிக முதலீடு செய்தால் அதன் விலை உயரும். 10. IPO விலையை மீறிச் செல்லும் நிலை. எல்ஐசி IPO விலை $949 ஆக இருந்தது. பங்கு விலை அந்த நிலையை மீறி மேலே செல்வதற்கான வலுவான காரணங்கள் உருவாகும் போது முதலீட்டாளர்கள் எல்ஐசி பங்குகளை அதிகமாக வாங்குவார்கள். இந்த காரணிகள் எல்ஐசி பங்கின் விலை ஏற்ற உதவக்கூடும். இதுவரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.